திருவிதாங்கூர் நாடு கன்னியாகுமரி முதல் திருவனந்தபுரம் வரை. இதையே 17ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கோடு என்று அழைத்தனர். இதன் தலைநகரம் பத்மநாபபுரம். இங்கிருந்து மேற்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் நட்டாலம் என்ற கிராமம். இங்கு ஒரு இந்து சமய கோவில். நேற்று வைத்தியரை பார்க்க போனீங்களே, வைத்தியர் என்ன சொன்னார்? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு பிரசவம் இருக்கும், கொஞ்சம் பச்சிலம் மருந்து தந்து விட்டாரு. கடவுள் தான் காப்பாற்றணும். தேவி தாயே எல்லாம் தேவி பார்த்துக்குவா. சரி, கோயிலுக்கு ஏதாவது பொருட்கள் தேவை இருக்கா? விளக்கரிக்க எண்ணெய் மட்டும் வேணும், மீதி எல்லாம் இருக்கு. என்ன நாளா கொண்டு வரேன். அங்க பாரு, அவர் கோயிலுக்கு புதுசு மாதிரி தெரியுது. ஏய், மெதுவா பேசு. அவர் தான் இந்த கோயிலுக்கு தர்மகாத்தா. பேர் ராமன் பிள்ளை. அவருக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு பேர் வாசுதேவ நம்பூதிரி. அப்படியா? சரி வா, பேசிட்டே போலாம். நான் வாரதுக்கு நேரமாகும். இந்த பிரசாதத்தை தேவை கிட்ட கொடுங்க. அம்மா தாயே. தர்மகர்த்தாவுக்கு ஏகப்பட்ட நிலபலங்கள் உண்டோ? ஆமண்ணே, வாசுதேவ நம்பூதிரிக்கு சொந்த ஊர் காயங்குளத்தில் உள்ள மருதங்குளங்கரை. இப்போ ராமன் பிள்ளையோட சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க தான் இருக்காரு. அவரு தான் நட்டாலம் வீட்டுக்கு மருதங்குளங்கரைன்னு பேர் வச்சார். அவங்க கொடுத்து வச்சவங்க. நாம் அப்படியா? வயக்காட்டில் இறங்கி வேலை செய்தா தான் நாம் வயிறு நிறையும். வா போலாம். வாங்க வாங்க, உட்காருங்க. தேவகிக்கு இப்போ எப்படி இருக்கு? உள்ள படுத்திருக்கா. காளியம்மா ஒத்தாசி கூட இருக்கு. காளியம்மாவா? நம்ம மேல் வீட்டு காளியம்மாவா? ஆமா, அவதான். அப்படின்னா சந்தோஷம். அவ இருந்த தைரியம் தான். காளியம்மா, ஏ காளியம்மா. ஐயா, கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. தேவகிக்கு இப்போ எப்படி இருக்கு? இப்போ கஷ்டமா ஒன்றும் இல்லை. அப்படி கஷ்டமா இருந்தா சொல்றேன், மருத்துவச்சியை கூப்பிடலாம். சரிம்மா, கவனமா பார்த்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்க தாயி. தண்ணி வேணுமா? ஐயா, வெளியில யாராவது ஆள் இருக்கீங்களா? சொல்லு காளியம்மா. தேவகி ரொம்ப கஷ்டப்படுதா, சீக்கிரமா போய் மருத்துவச்சியை கூட்டிட்டு வாங்க. தேவகி, நம்ம குழந்தையோட சுறுசுறுப்பை பாத்தியா? நேத்திக்கு கூட பக்கத்து வீட்டு அத்தை வந்து அவன் முகத்தை பார்த்து நல்ல நிலைமைக்கு வருவான்னு சொன்னாங்க. எனக்கும் அவனை கொட்டாரத்தில் வேலைக்கு விடுங்கிறதான் ஆசை. வாங்க மச்சான், வாங்க. வாங்க அண்ணே. அண்ணே, குழந்தைக்கு இதுவரை ஜாதகம் எழுதல. நான் ஜோசியரை பார்த்துக்கிட்டு வந்தேன். நாளைக்கு அஷ்டமி, அதனால நாளை கழிச்சு தசமி அன்னைக்கு எழுதுவோன்னு ஜோசியர் சொன்னாரு. நல்லது, அன்னைக்கே எழுதுவோம். தேவகி, மச்சானுக்கு தயிர் சாதம் எடுத்துட்டு வா. சாப்பிட வாடா, தங்கச்சியும் கூட்டிட்டு வா. லட்சுமி குட்டி, சாப்பிட போ. நீலகண்டா, அம்மா கூப்பிடுதுல, போ. சாப்பிடணும். நீலகண்டா, புதன்கிழமை ராமன் மாமா உன்னை பறைக்கோடு முத்தப்பாசன் கிட்ட படிக்க கொண்டு விடுவாரு. நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும். மாதா பிதா குரு தெய்வம்
முதல்ல அம்மாவை வணங்கணும், அதுக்கு அப்புறம்தான் அப்பாவை வணங்கணும், அதுக்கு அப்புறம் குரு, அதுக்கு அப்புறம்தான் கடவுள். சரி, இப்போ படித்தது போதும், இனி வெளியில் போயிட்டு வாங்க. கிருஷ்ணவேணி, கொஞ்சம் மோர் கொடு. வா தொம்மன் திருமுத்து, வெளியே போய் விளையாடலாம். எப்பா நான் வரல, தொம்மை சின்ன தம்பி அண்ணாவை கூட்டி கொண்டு போ. நானும் வரவில்லை, இப்ப விளையாட வேண்டாம். சரி, பிறகு விளையாடலாம். அதோ ஆசான் வருகிறார். கொஞ்ச நாளிலே 3 பேரும் நல்ல நண்பர்களாகிவிட்டீர்கள். வணக்கம் தம்புரானே, தாங்கள் அழைத்ததாக காவலாளி கூறினார். கொட்டாரத்தில் கணக்கு வழக்குகள் பார்ப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும். உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தம்புரானே, முன்பு தளபதியாக இருந்த உன்னித்தோம பண்டாரம் உங்களுக்கு தெரியுமே? அவரோட மகன் முத்தப்பனாசார் பறைக்கோட்டில் சிலம்பு சாலை வைத்திருக்கிறார். அவரிடம் நீலகண்ட பிள்ளை என்பவர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். நட்டாளத்தைச் சார்ந்தவர். வர்மசாஸ்திரம், போர் பயிற்சி எல்லாம் முடித்திருக்கிறான். நல்ல அறிவு உள்ளவன். தமிழ், மலையாண்மை, வடமொழி, வேதாந்தம், இலக்கணம் எல்லாம் தெரியும். ஓ, அப்படியா? காரியக்காரன் வேலைக்கு அவன் மிகவும் ஏற்றவன். சரி, அவன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அழைத்து வாருங்கள். விளையாட்டுகள் கற்பதில் நீங்கள் 3 பேரும் திறமை படைத்தவர். தொம்மை சின்ன தம்பி அண்ணாவி கைவீச்சு சரியாக வீச வேண்டும். அப்போதுதான் கலையில் முழுமை பெற முடியும். சரி ஆசானே. ஆசானே, உங்கள் வீடு எங்கே இருக்கிறது? கோவில் விளை தோமையார் தோட்டத்தில் கோவிலகந்தான் எனது வீடு. என்ன தொம்மன் திருமுத்து, ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? நீலகண்டா, கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லுங்க. எல்லாம் உன் வேலை விஷயமாத்தான். என்ன, ஏன் வேலை விஷயமா? ஆமாம் நீலகண்டா, கொட்டாரத்தில் கணக்கு வழக்கு பார்க்க ஒரு ஆள் வேணும்னு தம்புரான் சொன்னார். அதுக்கு நீ தான் தகுதியானவன்னு நான் தம்புரான்கிட்ட சொன்னேன். அவரும் சம்மதிச்சிட்டாரு. அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கொட்டாரத்தில் எனக்கு வேலையா? நினைச்சு பார்த்தா சந்தோஷமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கும் திறமைக்கும் நீ பெரிய ஆளா வருவ. எனக்கு நேரம் ஆச்சு, நான் புறப்படுறேன். சரி, போயிட்டு வாங்க. நீலகண்டா, காலையில தயாராயிரு. நான் வந்து கூட்டிட்டு போறேன். சரி. வாப்பா. வணக்கம் தம்புரானே. வணக்கம். வணக்கம். இவர்தான் நீலகண்ட பிள்ளை. தங்களை பற்றி திருமேனி என்னிடம் கூறினார். கொட்டாரத்தில் வேலை செய்ய சம்மதம் தானே? சம்மதம் தம்புரான். அப்படியானால் வேணாட்டில் உள்ள 8 தாலுக்காவையும் கவனிக்கும் காரியக்காரராக கொட்டாரத்தில் உங்களை நியமிக்கிறேன். நன்றி தம்புரான். மட்டுமல்ல, படைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் பூட்டுமுறை பொறுப்பையும் தாங்களிடம் ஒப்படைக்கிறேன். செய்கிறேன் தம்புரான். கொட்டாரத்து வேலை மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். திருமேனி, இவரை அழைத்துச் சென்று ராமையன் தளவாயிடம் அறிமுகப்படுத்துங்கள். நாங்க கோயிலுக்கு போறோம். நீங்க எப்ப வரீங்க? எனக்கு உடம்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதான் காரணப்பட நீலகண்ட மாறான் இல்லை, நீங்கள் கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன். சரி. காரணவரே, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரேன். வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்.
கோயிலில் என்ன விசேஷம் காரணவரே? நீலகண்டனுக்கு கொட்டாரத்தில் வேலை கிடச்சிருச்சு. அதான் கோவிலில் ஒரு பூஜை போட்டுட்டு வரோம். கொட்டாரத்தில் வேலையா? ரொம்ப சந்தோஷம். அதான் குடும்பத்தில் உள்ளவங்க போயிட்டு இருக்காங்களா? ஆமாம், அவங்க முன்னாடி போகிறாங்க. சரி, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, நீங்கள் சீக்கிரம் போங்க. நண்பரே, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நானும் நல்லா இருக்கேன். கொட்டார வேலைகள் எப்படி போகுது? நல்லபடியா போகுது தளபதியாரே. நான் பழகி நிறைய நாள் ஆகிறது. ஆனால் இதுவரை தாங்களை பற்றி என்னிடம் ஒன்று சொல்லவில்லையே. என்னோட சொந்த ஊர் ஏர்வாடி. எனக்கு 6 வயசு நடக்கும்போது திருவிதாங்கோட்டுக்கு வந்து விட்டோம். அப்பா ஆதிகேசவ கோயிலில் பூஜாரியாக இருந்தார். கொஞ்ச நாளில் இறந்து போனார். அதுக்கு பிறகு வஞ்சியூரில் அடித்தர போட்டு வீட்டில் தங்கினோம். அப்போ ஒரு நாள் மார்த்தாண்டவர்ம தம்புரான் அங்கே வந்தார். நாங்கள் பேசி கொண்டிருக்கும்போது விளக்கு அணைய போச்சு. விளக்கில் திரிய நீட்ட குச்சியை காணலை. நான் கையில் போட்டிருந்த மோதிரத்தை கலட்டி திரிய நீட்டி விட்டேன். அதை பார்த்த தம்புரானுக்கு என்னோட செயல் பிடித்து விட்டது. மறுநாள் எனக்கு கொட்டாரத்தில் ஒரு சிறிய வேலை தந்தார். தம்புரானோட தளபதியாக இருந்த சாரோட ஆறுமுகாசான் இறந்த பிறகு தம்புரான் என்ன கொட்டாரத்தில் தளபதியாக நியமித்தார். தளபதிக்கு பொருத்தமான ஆளு நீங்க தான். சரி, உங்கள் திருமண காரியம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்க வீடுங்க? திருவிதாங்கோடுக்கு மேற்கு பக்கம் அமராவதி குளம், அதற்கு பக்கம் மேக்கோடு குடும்பம். பொண்ணு பேரு பார்கவி அம்மா. ரொம்ப சந்தோஷம். நல்ல காரியம் நடக்கட்டும். இன்னைக்கு கூலி கிடைக்கிற நாள். இன்னைக்காவது மனைவிக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கட்டும். அதோ காரியக்காரர் வராரு, பா போவோம். நல்லவர். சரியான நேரத்தில் நமக்கு கூலியை தருவார். வேற யாராவது வாங்க இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வா. வேற யாராவது கூலி வாங்கலாமா? எல்லாரும் வாங்கியாச்சா? எல்லாரும் வாங்கியாச்சானே. இனி கூலி வாங்க யாரும் இல்லை. வணக்கம் தம்புரானி. வாருங்கள். நம் படைகளுக்கு கூலி கொடுத்து விட்டீர்களா? ஆம் தம்புரானி. தாலுகாக்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது? அகசீஸ்வரன் தாலுகாவை தவிர மீதி கணக்குகள் முடிவடைந்தது. அந்த கணக்கு இன்னும் ஒரு கிழமையில் முடிவடையும். நல்லது. தம்புரானி, கொட்டாரத்தில் எனக்கு 2 கிழமை விடுமுறை வேண்டும். விடுமுறைக்கு காரணம்? எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம் நடக்கட்டும். உமது திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து கொட்டாரத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆடம்பரமாக திருமணம் நடத்த நாயர் சமுதாயத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நீலகண்ட பிள்ளையின் திருமணம் ஆடம்பரமாக நடைபெற்றது. காரணம் முத்தப்பராசான். இதுதான் நம்ம குடும்ப கோயில். பத்ரகாளி ரொம்ப சக்தி உள்ளவங்க. வா கும்பிடுவோம். ஏன் பார்க்கவி கண்ணு கலங்குற? கொட்டாரத்துக்கு நாளைக்கு கண்டிப்பா போகணுமா? ஆமாம்மா. கொட்டாரத்தில் எல்லாருமே என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. தம்புரான் கூட எனக்கு உங்கூட இருக்கத்தான் ஆசை. அப்ப போயிட்டு எப்போ வருவீங்க? நான் போய் நம்ம தங்குறதுக்கு நல்ல ஒரு வீடை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து உன்னையும் கூட்டிட்டு போறேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தம்புரானே, அவசர செய்தி. என்ன? ஆங்கிலேய கவர்னர் தனது படைகளை சிலோனிலிருந்து குளச்சலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படியா? ஆம் தம்புரானே, இதில் நல்ல செய்தி என்னவென்றால் ஆங்கிலேயர் குளச்சல் கட்டி வைத்திருந்த வெடிமருந்து சாலையை தங்களது உடன் பாதுகாப்பாளர் அனந்த பத்மநாதன் நாடார் தீ வைத்து தகர்த்து விட்டார். அது நமக்கு நல்லது. உடனே கடற்கரை ஆசான்மார்கள் அனைவரையும் தனது படைகளோடு குளச்சலுக்கு போக செய்தி அனுப்புங்கள். அடியேன் உடனே அனுப்புகிறேன் தம்புரானே. ராமையரே, இப்போது யுத்த நிலைமை எப்படி இருக்கிறது? தம்புரானே, டச்சு படை இரணியல், கருங்கல், கோட்டார் பகுதிகளை சுற்றி வளைச்சிருக்காங்க. நமது பண்டாரப்பாளைய படைகள் அவங்கள அழிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க. அப்போ குளச்சல்ல? அங்கே கடற்கரை ஆசான்மார்கள் போயாச்சு. டச்சு படையுடன் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. தம்புரானி, யுத்தம் தொடங்கி 9 நாள் ஆகிறது. நம் படைகளுக்கு பெரிய இழப்பே கிடையாது. யுத்தத்தில் கடற்கரை ஆசான்மாருடைய நீச்சல் தான் நமக்கு பக்கபலம். நாளை யுத்தம் முடிந்துவிடும்.
வெற்றி நமக்குத்தான் தம்புரானே. நாம் வணங்கும் பத்மநாப சுவாமி நம்மை கைவிடார். காரியக்காரரே, நம் வெற்றியின் அடையாளமாக குளச்சலில் ஒரு நினைவு துண்ணாமையுங்கள். உத்தரவு தம்புரானே.